வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இது நம்ம பார்க்கறது ரெண்டாவது செஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸை நம்ம இம்போர்ட் பண்றது எப்படி அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெயின் ஃபோல்டர்ல இருந்து டிஃபால்ட் எக்ஸல் ஃபார் மாஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. டிஃபால்ட் எக்ஸல் ஃபார் அக்கௌண்டிங் மாஸ்டர். இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரெண்டாவது ஷீட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ரெண்டாவது ஃபைல் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி நம்ம ஓப்பனிங் பேலன்சஸ் மல்டிபிள் பில் வைஸ் டீடைல்ஸோட இருந்தா எப்படி நம்ம இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி. அதர்வைஸ் டிஃபால்ட் எக்ஸல் டெம்ப்ளேட்ல நாம ஒரு சில லெட்ஜர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஓப்பனிங் பில் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதை எஸ்பெஷலா நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஷீட் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாம எக்ஸல் இந்த ஷீட்டை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, இது ஒன்லி வந்து சண்டே டேட்டாஸ் அண்ட் சண்டே கிரெடிட்டாஸ் சம்பந்தப்பட்ட லெட்ஜர்ஸ் மட்டும்தான் நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மாஸ்டர், இப்போ உதாரணத்துக்கு ஏபிசி கம்பெனி லிமிடெட், நேஷனல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேருமே வந்து ரெண்டு லெட்ஜர்ஸுமே ஆல்ரெடி நம்மளுடைய அந்த டெமோ கம்பெனில ஆல்ரெடி இருப்பாங்க. ஸோ ஏபிசி கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது இதோட ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இந்த பில்லுடைய பிரேக்கப்பும் அந்த 10,000க்கு ஈக்குவலா இங்க கொடுத்துருப்பாங்க. அதே டேட்டா தான் இங்கேயும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே டேட்டாவா நம்ம திரும்ப இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு எரர் ஏதாவது வருமா, டூப்ளிகேஷன் ஏதாவது காட்டுமா, அல்லது இம்போர்ட் ஆகாம போயிடுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷீட் வந்து இங்க நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காட்ட போறேன். இப்ப ரெண்டாவது லெட்ஜர் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ட்ரேடர்ஸ், அவங்க சண்டே கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்லி 15,000 அப்படிங்கிறது இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா பில் நம்பர் வந்து 31 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்ஜர்ல பாத்தீங்கன்னா பில் நம்பர் ஃபர்ஸ்ட் மார்ச் அண்ட் செகண்ட் மார்ச் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்ச், செகண்ட் மார்ச், தென் 31st மார்ச்னு ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெட்ஜர்ல இருக்கு. இப்ப நம்ம நியூவா வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய லெட்ஜர்ல லாஸ்ட் பில் வந்து 31st மார்ச்சுக்கு பதிலா செகண்ட் மார்ச்னு இருக்கு. அப்ப இந்த செகண்ட் மார்ச் அப்டேட் ஆகுமா, இல்ல அந்த பழைய பில்லுல இருக்கக்கூடிய 31st மார்ச் மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் இந்த லெட்ஜர் நீங்க பாத்தீங்கன்னா இதோடைய ஓப்பனிங் பேலன்ஸ், நேஷனல் ட்ரேடருடைய ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க பார்க்கும்போது ஒன்லி வந்து எக்ஸல் ஷீட்ல நம்ம 15,000 நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெட்ஜர் மாஸ்டர்ல 15,200 அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா இதுல ஓவர் ரைட் ஆகுமா, இல்ல இதுல ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் கம்பைன்ட் ஆகி நம்மளுக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிட்டி எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து ஓவர் ரைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன, அதர்வைஸ் ரெண்டு அமௌண்ட்டும் கம்பைன்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன அப்படிங்கிறது என்ன. அதே மாதிரி இந்த லெட்ஜர் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெட்ஜர் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, டூப்ளிகேட் கூட வந்து நம்மளுக்கு அனதர் லெட்ஜரா இம்போர்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக நான் இந்த மாஸ்டர்ஸ் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம்ஸ் இங்க வந்து அனீஷ் பிரைவேட் லிமிடெட், ராகுல் பிரைவேட் லிமிடெட், இந்த ரெண்டு லெட்ஜருமே வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ல இருக்கு. ஆனா எக்ஸல்ல ஆல்ரெடி இந்த மாஸ்டர் ரெண்டுமே இல்லை. அப்ப இந்த டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாஸ்டருக்கான டேட்டாவை ஆட்டோமேட்டிக்கா டேலி ஓவர்ரைட் பண்ணிடணும். தென் புதுசா இருக்கக்கூடிய இந்த மாஸ்டருடைய டீடைல்ஸை ஆட்டோமேட்டிக்கா டேலி நியூவா வந்து இம்போர்ட் பண்ணி தரணும். ஸோ இதுதான் வந்து இந்த லெட்ஜர் இந்த பர்டிகுலர் ஷீட்டை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு நடக்க வேண்டியது. வழக்கம் போல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஷீட்ல டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ லெட்ஜர் அப்படிங்கிற ஷீட்டு. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுடைய ஃபைலோடைய நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ லெட்ஜர் வித் ஓப்பனிங் பேலன்ஸ் 002 லெட்ஜர் வித் ஓப்பனிங் பேலன்ஸ். டாப்ல இருக்கக்கூடிய பாத்தை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ இந்த பாத்து தான் நம்மளுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸா இருக்கும். ஸோ ஆல்ட் டி கொடுங்க, இல்லைன்னா மேல கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகும். அப்ப நீங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்கிறீங்க. இப்போ டேலி ஓபன் பண்ணிருங்க. புதுசானா கம்பெனி எதுவும் கிரியேட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இங்க கிரியேட் பண்ண கம்பெனிலேயே நீங்க அடுத்தடுத்த மாஸ்டர்ஸ், வவுச்சர்ஸ் எல்லாமே நீங்க இம்போர்ட் பண்ணணும். புதுசா கம்பெனி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஃபுல் எக்ஸல் ஷீட்டை நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு இந்த ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ண எக்ஸல் டு டேலி இந்த கம்பெனியை நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இங்க இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க, மாஸ்டர் கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபைலோடைய ஃபார்மேட் எக்ஸல்னு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அடுத்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாத்து வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபை பாத்து கொடுத்து நீங்க ஆல்ரெடி காப்பி பண்ணலாம். இப்ப காப்பி பண்ண பாத்த நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. ஸோ இப்போ நாம இந்த வீடியோல பாக்குறது ரெண்டாவது எக்ஸல் ஷீட்.
லெஜர் மாஸ்டர் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். லெஜருடைய ஷீட் நீங்க பாத்தீங்கன்னா லெஜர் அண்ட் ரீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒரிஜினல் டேட்டால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஷீட் கொடுத்துருக்காங்க. இதுல லெஜர் அப்படிங்கிற இந்த ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம டேலில லெஜர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா டேலில இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணி அதுல டேட்டாஸை நம்ம ஃபீட் பண்ண தான் இம்போர்ட் பண்ண போறோம். அதனால இந்த இடத்துல டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கொடுங்க. எந்த மாஸ்டர் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கானது லெஜர் மாஸ்டர். மாடிஃபை வித் நியூ டேட்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே வந்து டேலியில் இருக்கக்கூடிய லெஜர்ல அப்படியே அப்டேட் ஆகிக்கும். பழைய டேட்டா வந்து நம்மளுக்கு மாறிடும் அப்படிங்கிறதா வந்து என்ன அப்படின்னா மாடிஃபை வித் நியூ டேட்டா. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு பர்டிகுலர் லெஜர்ல இந்த டேட் எல்லாமே எக்ஸல்ல இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகணும். ஆல்ரெடி வேற ஏதாவது டேட் இருந்துச்சுன்னா டேலியில ஆட்டோமேட்டிக்கா அது ஓவர் ரைட் ஆயிடும். அதே மாதிரி இந்த அமௌண்ட் வந்து 15,000 அப்படிங்கிறத நம்ம இங்க எக்ஸல் ஷீட்ல கொடுத்துருக்கோம். ஆனா டேலியில இருக்கக்கூடிய நேஷனல் ட்ரேடர்ஸ் லெஜர்ல 15,200 இருக்கு. இந்த மாஸ்டர்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த 15,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்டேட் ஆயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து ஏபிசி லிமிடெட் கம்பெனி இந்த நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்ணும்போது இங்க நான் அட்ரஸ் டீடைல்ஸ் எதுவுமே நான் வந்து இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்கல. அதாவது புதுசா இம்போர்ட் பண்றதுல அட்ரஸோடைய டீடைல்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஆனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெஜர்ல அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் வரக்கூடாது. நியூ டேட்டா மட்டும்தான் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்றேன். சம்மரி வேணும் அப்படின்னா அந்த 4 லெஜர் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக சம்மரி கொடுத்துருங்க. பேக்கப் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போதைக்கு நான் நோ கொடுத்துறேன். ஸோ 3 சண்டே டேட்டாஸ் லெஜரும், 1 சண்டே கிரெடிட்டாஸ் லெஜரும் நம்மளுக்கு எக்ஸல்ல இருக்குன்னு சொல்லிட்டு டேலி நம்மளுக்கு இங்க ப்ரிவியூ காட்டுது. அப்படியே நம்ம டைரக்டா இம்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு எரரும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா நம்மளுக்கு இம்போர்ட் அப்படிங்கிறது நடந்துருச்சு. இப்ப நம்ம போயிட்டு மாஸ்டர்ஸை நம்ம செக் பண்ணலாம். கேட்வே டேலில ஆல்டர் அப்படிங்கிறது இருங்க, லெஜர் அப்படிங்கிறது இருங்க, ஏபிசி கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது இருங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மத்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு மாடிஃபை ஆயிடுச்சு. ஒன்லி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வந்து 10,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். ஏன்னா மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். நியூவா இருக்கக்கூடிய மாஸ்டர் மட்டும்தான் நம்மளுக்கு இம்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா பில் நம்பர் பில்லுடைய அமௌண்ட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனா பில் நம்பர் மட்டும் நம்மளுக்கு இங்க மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம அடுத்த லெஜரை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 2வது லெஜர் நம்ம நேஷனல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். நேஷனல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா 15,200 இருந்தது. ஆட்டோமேட்டிக்கா 15,000க்கு மாறிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படின்னு கொடுக்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா நம்மளுக்கு மாடிஃபை ஆயிட்டு எக்ஸல்ல என்ன டேட்டா இருக்கோ அதுதான் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து நியூவா நம்ம இம்போர்ட் பண்ண அனீஷ் அப்படிங்கிற இந்த லெஜர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ராகுல் அப்படிங்கிற அந்த லெஜர்ஸும் நம்மளுக்கு வந்து இங்க அப்டேட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்க முடியுது. இந்த 2 லெஜரும் நியூவா நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. ஏபிசி லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறதும் நேஷனல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய லெஜர்ல அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த ஷீட் எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டவுட்டுக்கு கிளாரிஃபை